சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் தவேக கூட்டணியில் செயல்பட்டால், கூட்டணியில் இருந்தால் குறிப்பாக 182 தொகுதியிலிருந்து 190 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான, தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு உங்களுக்கு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் தவேக கூட்டணியில் செயல்பட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனித்து இவங்க போட்டிடணுமா இல்லை ஒன்றா சேர்ந்து போட்டிட்டு தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2026 திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியோடைய எஃபர்ட்டை போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக அதிமுக மற்றும் தவேக ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஃபோன் மூலயமாக பேசி கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும், அதற்கு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 100லிருந்து 90 சீட்டுகளுக்கு மேல் கேட்டதாக தற்பொழுது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக 180லேருந்து பார்த்தீங்கன்னா 190 தொகுதிகளை கண்டிப்பாக அதிமுக மற்றும் தவேக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? எப்படி சொல்கிறேன்னா, இப்போ கருத்து கணிப்பு எடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர், அப்புறமா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்களில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாவட்டங்களில் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 3 மாவட்டங்கள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஒருவேளை கூட்டணியில் சேர்ந்தால் இன்னும் நிறைய விதமான வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் 42%, அப்புறமா பார்த்தீங்கன்னா 36, அப்புறமா 28 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது திமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் அவர்கள் இந்த தொகுதிகள்லாம் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆனால் தேர்தல் சமயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா யாருடன் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும், வரக்கூடிய தேர்தலில் யாரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சார்பாக சர்வே எடுக்கப்பட்டு அவங்க யாரை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தவேக தான் இன்னும் எந்த மாதிரியான முடிவுகளையும் எடுக்காமல் தனித்து இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வகுத்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய விதமான தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவர் கூட்டணி இல்லைனாலே நல்லா நிறைய விதமான தொகுதிகள் கைப்பற்றுவார். கூட்டணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி டிஎம்கேவை அதாவது டிஎம்கேவை ஃபுல்லாக பின்னுக்கு தள்ளிட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டணிக்கு செல்வாரா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. சரியா? நான் பாஜக இருக்குது, பாஜக பாசிசம் என்றும் கட்சியுடன் நான் கூட்டணி வகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் அதிமுக மற்றும் பாஜக தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.